வெல்கம் டு தி இன்ஸ்டியூட். SGT ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ அப்ளை பண்ணுறதை பற்றி நம்ம ஏற்கனவே 2 வீடியோவில் சொல்லிட்டோம். ஒரு வீடியோவில் ஃபுல்லாகவே எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி ஒவ்வொன்றா அப்ளை பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த 10 ஸ்டெப்பை பற்றியுமே வீடியோவில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட். அது போக ரீசெண்டாக ஒரு வீடியோ வேறு சொல்லியிருந்தோம். ஆனாலும் நீங்கள் திரும்ப டவுட் கேட்குறீங்க, அதுவும் முக்கியமான டவுட்டாக கேட்குறீங்க. நம்மகிட்டே வாட்ஸ்அப் மெசேஜில் ஆர்கியூ பண்ணுறீங்க, இல்லை அப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் சில பல ஆதாரங்களோடையே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, புதுசாக அப்ளை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், இதில் சொல்கிறபடி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை செய்யாமல் விட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனே கூட ரிஜெக்ட் ஆகலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நம்மகிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டே மிகப்பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்க. டிடிஎட் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா வெறும் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அது மிகப்பெரிய தப்பு. உங்கள் அப்ளிகேஷனில் ரிஜெக்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னு உங்களுக்கு நம்ம இதிலே காமிச்சிடறேன். அவங்க நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது முதல் கொண்டு காமிக்கிறேன். பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி பர்சன்டேஜ் போடுறது தப்பு, இன்ஸ்டியூட் நேம் போடுறது தப்பு, இப்படி நிறையா தப்பு பண்ணுறீங்க. எல்லாத்தையுமே பார்ப்போம். கவனிங்க. அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் மொதல் அப்ளிகேஷனை பற்றி சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ தமிழ்லையே அவங்களே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழில் சொல்லும்போதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்களான்னு பார்க்குறேன். நிறைய பேருக்கு அது குழப்பமாக இருக்குது. அதனால் தெளிவாக சொல்கிறேன், பாருங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க நல்லா பாருங்களேன். நிறைய பேர் என்கிட்டையும் ஆர்கியூ பண்ணீங்க இல்லையா? பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆவணங்களை இல்லையா, ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். என்ன ஆவணங்கள்னால் கீழே இருக்குது. அவ்வாறு பதிவேற்றம் செய்யாவிட்டால் அவர்களது ஆன்லைன் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அதாவது கேன்சல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? எதை பதிவேற்றம் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்களா, இந்த இருக்கு பாருங்கள். இது எல்லாருக்குமே இருக்குது. இங்கிலீஷில் இருக்கவங்க பாருங்கள், இங்கிலீஷில் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தகுதி சான்றிதழ்கள் நிகழ்நிலை விண்ணப்பத்துடன், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனோட பின்வரும் மூலச் சான்றிதழ்கள், அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். சரிங்களா? இந்த அப்ளிகேஷனில் இப்போ நம்ம சொல்ல போகிறதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அடுத்தது மற்றும் மதிப்பெண் சான்றிதழ்கள். இந்த இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை தெரியுமா எல்லாருக்கும்? மார்க் ஷீட். இங்கிலீஷில் மார்க் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். ஒரிஜினல் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. எதோட ஒரிஜினல் மார்க் ஷீட்டை? பின்வரும். சரிங்களா? பின்னாடி இப்போ சொல்ல போகிறதோட மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிடிஎட்டை பொறுத்தளவில் நீங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணால் தப்பு இல்லை. ஆனால் அதை மட்டுமே அப்லோட் பண்ணால் மிகப்பெரிய தப்பு. கண்டிப்பாக மார்க் ஷீட் அப்லோட் பண்ணாதவங்க உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் ஆயிரும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ மார்க் ஷீட் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மார்க் ஷீட் இருக்கணும். அதோட டிடிஎட்டையும் சேர்த்து நான் டிப்ளமோ சர்டிஃபிகேட் 3யுமே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் மார்க் ஷீட், அதாவது டிடிஎட் படிச்சிருக்கீங்க இல்லையா, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் மார்க் ஷீட்டோட டிப்ளமோ சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து கூட அப்லோட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் முக்கியமாக என்ன இருக்கணும்? மார்க் ஷீட் இருக்கணும், மதிப்பெண் சான்றிதழ் இருக்கணும். எதோடது? 10th 10வது, அடுத்து 12வது, அடுத்தது ஆசிரியர் கல்வியில் டிப்ளமோ, அதாவது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களே அதோட மார்க் ஷீட். ஸோ இதோட மார்க் ஷீட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, 4 வருஷ படிப்பு படிச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட மார்க் ஷீட் சொல்லுவாங்க. எல்லா மார்க்கையும் சேர்த்து ஒரே ஷீட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் ஷீட்டை அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த 4 இயர் டிகிரி முடித்தவங்க மட்டும் உங்களோட பட்டப்படிப்பு சான்றிதழையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. சரிங்களா? இவங்க கண்டிப்பாக டிகிரியும் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ படித்தவங்களை பற்றி எதுவுமே பேசலை, மார்க் ஷீட் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா மார்க் ஷீட்லேயும் திரும்ப சொல்கிறேன், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இது 2யும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃபாக நீங்கள் அந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். செகண்ட் இயரை மட்டும் அப்லோட் பண்ணுறதுனாலும் தப்பு, ஃபஸ்ட் இயர்னாலும் அப்லோட் பண்ணுறதுனாலும் தப்பு. ரெண்டு மார்க் ஷீட்டையும் அப்லோட் பண்ணணும். ப்ளஸ் சில பேர் நீங்கள் கேட்குறதுக்காக சொல்கிறேன், டிப்ளமோ சர்டிஃபிகேட்டையும் வேணும்னா சேர்த்து அப்லோட் பண்ணலாம். பட் தேவை இல்லை, மார்க் ஷீட் மட்டும் போதும். 2 மார்க் ஷீட் தாங்க முக்கியம். எப்படி 10th-க்கும் 12th-க்கும் மார்க் ஷீட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி டிடிஎட்டுக்கும் மார்க் ஷீட் தான் இம்பார்ட்டன்ட். திரும்ப சொல்லிட்டேன், இல்லைன்னா அப்ளிகேஷன் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஸோ எடிட் ஆப்ஷன்
ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களா இருந்தால் எடிட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ அது முடிஞ்சா எதுவும் அப்லோட் பண்ணுன்றது. அதே மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1ஓட சான்றிதழ். நீங்கள் பேப்பர் 1 பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று உங்கள் நேம் ரிஜிஸ்டர் நம்பரோடு இருக்கும், அதை அப்லோட் பண்ணணும். ஓகே. அடுத்தது கம்யூனிட்டி. இந்த ஜாதி சான்றிதழில் கேள்வி கேட்குறீங்க. என்ன கேள்வினா, அப்பா அம்மா பேரில் இல்லை, எங்களோட வீட்டுக்கார பேரில் இருக்குது, ஹஸ்பண்ட் பேரில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த கம்யூனிட்டி கிடையாது. நீங்கள் ஒரு பொது பிரிவினர், ஜென்ரலில் தான் வருவீங்க. அப்பா அம்மா பேரில் இருந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதில் வருவீங்க, அந்தந்த இடஒதுக்கீடு. பிசினா பிசி, எம்பிசினா எம்பிசி. புரியுதுங்களா? ஓகே. அப்போ நான் அப்லோட் பண்ண தேவையில்லையான்னு கேட்டால் அது தப்பு. கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா கேன்சல் ஆகிடும். சரிங்களா? யாராக இருந்தாலும் அவங்களோட ஜாதி சான்றிதழை அப்லோட் பண்ணியே தீரணும். ஓகே. இந்த பார்த்தீங்களா, சாரி, திருமணமான பெண்ணின் ஜாதி சான்றிதழ் அவரது தந்தை தாய் பெயருடன் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா? அவர் கணவரோட பெயரோட வழங்கப்பட்டால் என்ன சொல்லியிருக்காங்க, பொது பிரிவினர், ஜென்ரலாக தான் கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது தமிழ் வழி பிஎஸ்டிஎம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நிறையா பேர் குழப்பம். பிஎஸ்டிஎம் யாரெல்லாம் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் அப்படின்னா 1 to 12th ஸ்டாண்டர்ட், 1ஆவதுலேருந்து 12ஆவது வரை தமிழில் படிச்சிருக்கணும். இடையில ஒரு வருஷம் நான் தமிழில் படிக்கலை, இங்கிலீஷில் படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, எஸ் கொடுக்கக்கூடாது, நோ தான் கொடுக்கணும். சரிங்களா? நான் 9th மட்டும் ப்ரைவேட்டில் படித்தேன், ப்ரைவேட்டில் வந்திருக்கு, டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு 10th ப்ரைவேட்டில் போனேன் அப்படின்னா ப்ரைவேட்டில் படிச்சிருந்தா கிடையாது. ஓகேவா? தமிழ்லேயே படிச்சிருந்தாலும் ப்ரைவேட்டில் எக்ஸாம் எழுதிருந்தாலும் கிடையாது. ப்ரைவேட் தெரியல, ஸ்கூலில் இல்லாமல் 10th மட்டும் ப்ரைவேட்டில் போய் எழுதுவீங்க, 12th மட்டும் ப்ரைவேட்டில் எழுதுவீங்க, அப்படின்னாலும் கிடையாது. ஓகேவா? 1 to 12th ஸ்டாண்டர்ட் வரை நீங்கள் ஸ்கூலில் படித்து தமிழில் படிச்சிருக்கணும். இடையில ஒரு வகுப்பு கூட இல்லாமல் எல்லா வகுப்புமே தமிழில் படிச்சிருக்கணும். அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதோட டிடிஎட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதோட டிடிஎட், இந்த டிடிஎட்டை இடையில எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இந்த டிடிஎட்டுக்கு அப்புறம் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இந்த 12th அப்புறமா நான் ஒரு டிகிரி பண்ணேன், அது இங்கிலீஷ் மீடியம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் டிடிஎட் பண்ணேன், தமிழ் மீடியம். சரிங்களா? டிடிஎட்டுக்கு அப்புறமா நான் நிறையா டிகிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கேன், அப்படி எப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்க்கும்போது 1ஆவதுலேருந்து 12ஆவது வரை தமிழில் படிச்சிருக்கணும். இந்த டிடிஎட் இருக்கு இல்லையா, இதையும் தமிழில் படிச்சிருக்கணும். அவ்வளோதானே தவிர இடையிலையோ தனிப்பட்ட முறையிலையோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்னொரு கேள்வி, 12th வரை படித்ததுக்கப்புறமா நான் யூஜி பண்ணேன், அதுக்கப்புறமா டிடிஎட் பண்ணேன், இதை நான் மென்ஷன் பண்ணால் எனக்கு அந்த டிகிரிக்கு பிஎஸ்டிஎம் கேட்குது, என்ன செய்ய அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் டிஆர்பிக்கே அப்ளிகேஷனில் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் டிகிரியை மென்ஷன் பண்ண வேணாம், 12th டிடிஎட் மட்டும் கொடுத்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ 12th டிடிஎட் மட்டும் கொடுங்க. இடையில டிகிரி முடிச்சுட்டு டிடிஎட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் 12th டிடிஎட்னே கொடுத்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட டிபார்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ இதுக்கும் இந்த 1 to 12th வரைக்கும் நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சோன்னா அத்தனை ஸ்கூல்லையும் பிஎஸ்டிஎம் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி டிடிஎட்டுக்கும் பிஎஸ்டிஎம் வாங்கியிருக்கணும். என்ன படிவம் அப்படின்னா பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ இருக்க நியூ ஃபார்மேட்டில் தான் வாங்கியிருக்கணும். 2020க்கு முன்னாடி, 2020க்கு அப்புறம் நியூ ஃபார்மேட் தான் எல்லாருமே கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ இருக்க நியூ ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கணும். அதுக்கு சேவை மையத்தில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க. அதை வாங்கி நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். 2 நாளில் வந்துடும். ஸ்கூலாக இருந்தாலும் சரி, டிடிஎட்டாக இருந்தாலும் சரி, சேவை மையத்தில் அப்ளை பண்ணலாம். 2 நாளில் வந்துடும். வாங்கிட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஓகேவா? அடுத்து மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவை, முன்னாள் இராணுவ வீரர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க, இந்த ஒர்க் பண்ணுறவங்களாம் நிறையா பேர் கேட்டிங்க. கவர்மெண்ட்டில் அதாவது டெம்ப்ரவரி போஸ்டிங் இல்லை, பெர்மனன்ட் போஸ்டிங்கை வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் என்ஓசி வாங்கணும். டெம்ப்ரவரி போஸ்டிங்லாம் தேவையில்லை, அதெல்லாம் மென்ஷன் பண்ண வேணாம். அடுத்தது
நன்னடத்தை சான்றிதழ், ஸோ கண்டக்ட் சர்டிஃபிகேட், அதுவுமே நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு கவனிங்க. நான் அதில் முதல் தெளிவாக சொல்லிடுறேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நன்னடத்தை சான்றிதழை அவர் கடைசியாக படித்த கல்வி நிறுவனம். கடைசியாக படித்ததுன்னா நீங்கள் பிஎட் படிச்சிருக்கலாம், இல்லை எம்எஸ்சி படிச்சிருக்கலாம், இல்லை டிடிஎட்டுக்கு அப்புறமா பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ இல்லை பிஎட்டோ முடிச்சிருக்கலாம். அது என்ன படிச்சிங்களோ அதோட அந்த இன்ஸ்டியூட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும், நன்னடத்தை சான்றிதழ் வாங்கணும். டிடிஎட் படித்த இடத்துல தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக எங்கே படிச்சிங்களோ அங்கே வாங்கணும். அப்போ பிஎஸ்டிஎம் நான் தான் சொல்லிட்டேன் இல்லை, டிடிஎட் வரைக்கும் தமிழில் படிச்சிருந்தா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படித்தோம் அதை பற்றி பிரச்சனை இல்லை. தமிழ் வழிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நன்னடத்தை சான்றிதழ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடைசியாக என்ன படித்தீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகே, அது நான் தொலைதூர கல்வியில் படிச்சிருக்கேன், அதாவது டிஸ்டன்ட் நான் லாஸ்ட்டாக எம்எஸ்சி பண்ணேன் சார், டிஸ்டன்ட் எஜுகேஷனில் படித்தேன் சார், தொலைதூர கல்வியில் நான் படிச்சிருக்கேன். அப்போ நான் அங்கே வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கக்கூடாது. சரிங்களா? எங்கே வாங்கணும் அப்படின்னா, ஸோ இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ரெகுலரில் படித்தது, லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டிடியூஷன், அதாவது ரெகுலரில் படித்தது. இங்கே பாருங்களேன், தொலைதூர கல்விக்கு முன்பு அவர் வழக்கமான படிப்பினை, வழக்கமான ரெகுலரில் போய் படித்தது. திரும்ப சொல்கிறேன், நான் எம்எஸ்சி கடைசியாக பண்ணியிருக்கேன், அது கரஸில். ஓகேவா? அப்போ அங்கே போய் நான் வாங்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி பிஎஸ்சி பண்ணேன், அது ரெகுலராக தான் பண்ணேன் அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்டில் கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். இல்லை அதோட டிசி, ஒரிஜினல் டிசியை அப்லோட் பண்ணணும். புரியுதுங்களா? இது ரெண்டு தான் நான் பண்ணணும். புரியுதுங்களா? நான் முன்னாடி டிடிஎட் படித்தது அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன்னா அதோட ஒரிஜினல் இருக்குது, ஒரிஜினலாக வச்சுருக்கேன், டிடிஎட்டோட டிசியை ஒரிஜினலாக வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் தைரியமாக அதை அப்லோட் பண்ணலாம். ஜெராக்ஸை வச்சுட்டு அப்லோட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இல்லை குழப்பிக்காமல் லாஸ்ட்டாக படித்தது என்னவோ அந்த இடத்த ஒரிஜினல் டிசி என்ன வச்சுருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணணும். இல்லை அங்கே கண்டக்ட் சர்டிஃபிகேட், நன்னடத்தை சான்றிதழ் வாங்கி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பிஎஸ்டிஎம்முக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கேரக்டர் சர்டிஃபிகேட். கேரக்டர் சர்டிஃபிகேட்டை யார்கிட்ட வாங்குறது அப்படின்னா, அதையும் நான் சொல்லிட்டேன். குரூப் ஏபி ஆஃபீஸர்ஸ் யார் யாருன்னே ஒரு லிஸ்ட்டு ஒரு வீடியோலையும் சொல்லிட்டேன். சரிங்களா? அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ அவங்ககிட்ட நான் முக்கியமாக ஸ்கூல் ஹெச்எம், ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் இல்லை, ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்ஸ்ட்டை வாங்கணும். ஓகேவா? இல்லைன்னா டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர்ஸ்ட்டை வாங்கலாம். ஓகேவா? அதுவுமே என்னதுன்னா 3 மாதம், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே, நவம்பருக்கு அப்புறம் வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே, நவம்பருக்கு முன்னாடினா கிடையாது. ஓகேவா? நவம்பருக்கு அப்புறம் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதவே இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா, இப்போ புதுசாக வாங்கி அப்லோட் பண்ணணும். அதில் கண்டிப்பாக உங்களோட பேர், அப்பா பேர், அட்ரஸ். சில பேர் அட்ரஸ் இல்லாமல் வாங்கியிருக்கீங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், அட்ரஸும் இருக்கணும். அவங்க குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். 2 இயர்ஸ் 3 மந்த்ஸுக்கு மேலே கொடுங்க. 2 இயர்ஸ்க்கு மேலே 2 இயர்ஸ் 3 மந்த்ஸ், 2 இயர்ஸ் 6 மந்த் இப்படி வாங்கி கொடுங்க. ஓகேவா? ரைட். அதே மாதிரி தேர்வு கட்டணத்தில் யார் யாருக்கு டவுட்னா, சார் நான் எடிட் பண்ணால் திரும்ப ஃபீஸ் கட்டணுமா? இல்லை, எடிட் பண்ணுற எல்லாருமே திரும்ப ஃபீஸ் கட்டணும் அவசியம் இல்லை. ஆனால் ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கவங்களில் சேஞ்ச் ஆகும். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் இல்லைன்னு சொல்லி இப்போ எஸ்ன்னு கொடுத்தா சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? முதவே எஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் எஸ்ன்னு கொடுக்குறேன், இல்லை எஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஃபீஸு பிரச்சனையாகும். ஏன்னா பாருங்களேன், எல்லாரும் 600 கட்டணும். சரிங்களா? ஆனால் அந்த எல்லாருமே 600 பே பண்ணணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு மட்டும் 300 கட்டணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். மிச்சவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எடிட் ஆப்ஷனில் நீங்கள் எடிட் மட்டும் பண்ணால் போதும், எந்த ஃபீஸ் மட்டும் பண்ண தேவையில்லை. ஆனால் இவங்களில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்சஸ் நடக்கும் தான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதையும் குழப்பிக்க வேணாம். ஓகே, ஸோ ரைட். ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை புரியுது இல்லையா? அது போக இன்னும் சில டவுட்ஸ், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன்.
அந்த மார்க் ஷீட்டோட பர்சன்டேஜ் அந்த மார்க் ஷீட்டில் என்ட்ரு பண்ணும்போது அந்த பேஜஸ் இருக்குல்ல எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அதே மாதிரி டீட்டெயில் அந்த டீட்டெயில் என்ட்ரு பண்ணும்போது சில தப்பு நடக்குது. அதை பற்றியும் பார்த்துருவோம், அதை பற்றியும் சொல்லிடுறேன் என்ன பண்ணணும்னு. ஓகே கவனிங்க. எஸ்எஸ்எல்சி இந்த டீட்டெயில் பார்க்கும்போது சில பேருக்கு டவுட் வருது. என்ன டவுட்னா இங்கே என்னென்ன என்ட்ரு பண்ணணும் இங்கேயே கொடுத்துட்டாங்க. மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர் 10th அந்த மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணணும். ரிஜிஸ்டர் நம்பரில் சர்டிஃபிகேட்டுக்கு மேலே ஒரு நம்பர் இருக்கும் ரெட் கலரில், அந்த நம்பரை என்ட்ரு போடணும். மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலரில் படிச்சிருக்கீங்க, ரெகுலரில் தான் படிச்சிருப்பீங்க, ஸோ மேக்ஸிமம் ரெகுலர்னு கொடுக்கணும். நேம் ஆஃப் தி போர்டு இந்த இடத்துல உங்கள் மார்க் ஷீட்டில் ஒரு நேம் இருக்கும். உங்கள் ஸ்கூல் பேரை நீங்கள் வாட்டில் என்ட்ரு பண்ணக்கூடாது. மார்க் ஷீட்டில் உங்கள் ஸ்கூல் நேம் எப்படி இருக்கோ அப்படி தான் என்ட்ரு பண்ணணும். சில பேர் பெரிய ஸ்கூல் நேமாக இருக்கும், ஆனால் சின்னதாக அவன் போட்டிருப்பான், என்எஸ் ஏஎஸ் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாக போட்டிருப்பான். அதைத்தான் இங்கே என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி பார்ட் 1 லாங்குவேஜ் தமிழ் மீடியமாக படிச்சிருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பார்ட் 1 லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழ் தான் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பான் பார்ட் 1 பகுதி 1 தமிழ். சரிங்களா? அடுத்தது மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த மாதம் எக்ஸாம் எழுதுனீங்கன்னு கேட்கல, எந்த மாதம் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ மார்க் ஷீட்டில் ஃபுல் மார்க் ஷீட் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு மூலையில் ஒரு டேட் கொடுத்துருப்பான், ரிசல்ட் வந்த டேட்டு, அந்த டேட்டு தான் இயர் ஆஃப் பாசிங். ஓகேங்களா? அப்போ மார்ச் மாதம் வராது எல்லாருக்குமே மே மாதம் இந்த வருஷம் அப்படின்னு இருக்கும். ஸோ மே மாதம் சில பேர் ஜூன் கூட இருக்கலாம், அதை கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க் ஷீட்டில் இந்த இடத்துல இருக்கும், அந்த டேட்டு அந்த மந்த்து தான் இங்கே வரணும். ஓகேவா? அதே மாதிரி பர்சன்டேஜ் 10th 5 பாடம் இருக்கும், 5 பாடம் இருக்குன்னா 5 கூட்டி 500 வரும். ஒவ்வொரு எக்ஸாமே 100க்கு எழுதிருப்பீங்க. இப்போ நான் தமிழில் 100க்கு 84, இங்கிலீஷில் 100க்கு 68 இப்படி இருக்குன்னா மொத்தம் நான் எடுத்த மார்க்லாம் கூட்டி 500ஆல் டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போடணும். தெரியல? 10th 12th மார்க் ஷீட் பிரச்சனை இல்லை, ஆனால் டிடிஎட்டில் தான் தப்பு பண்ணுறீங்க. ஓகே. அடுத்தது ஹெச்எஸ்சி 12th ஸ்டாண்டர்ட். இங்கே நிறையா பேர் தப்பு பண்ணுறீங்க. அந்த பீரியட் என்ட்ரு பண்ணும்போது கவனிங்க, இங்கேயும் மார்க் ஷீட் நம்பர் தான் கேட்டிருக்கு. மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரு பண்ணணும். ரெகுலரில் படிச்சிருக்கீங்க, எந்த இன்ஸ்டியூட்டு, பார்ட் 1 லாங்குவேஜ் தமிழ், எந்த மந்தில் அந்த 12th மார்க் ஷீட்டில் போட்டிருக்க டேட்டு, அந்த ரிசல்ட் வந்த டேட்டு அது மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த மந்த்து அந்த இயர் என்ட்ரு பண்ணோம். பீரியட் ஆஃப் ஸ்டடி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த இடத்துல மட்டும் பீரியட் ஆஃப் ஸ்டடி கேட்குறாங்க? 10th கேட்கல, ஆனால் 12th ஏன் கேட்குறாங்க தெரியுமா? ஹெச்எஸ்சின்றது 11th and 12th 11th ஸ்டாண்டர்டும் 12th ஸ்டாண்டர்டும் சேர்ந்தது தான் ஹெச்எஸ்சி, மேல்நிலை வகுப்பு. ஹையர் செகண்டரி கிளாஸஸ்ன்றது 11th 12th. இது ரெண்டும் சேர்த்து படித்த பீரியட் தான் போடணும். ஓகேவா? 11th ஸ்டார்ட் பண்ண மந்த்து இப்போ ஜூலை 2004 அப்படின்னா ஜூலை 2004 டு அடுத்து மேவா எப்போ முடிச்சிருக்கீங்க? மே 2006. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். ஸோ 11th ஸ்டார்ட் பண்ணது 12th முடித்தது. புரியுதுங்களா? அடுத்தது பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். மொதல் இருந்தவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், இப்போ இருக்கவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், கரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டிடிஎட்டோட டீட்டெயில்ஸ் கவனிங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் தான் போட்டிருக்கு, மார்க் ஷீட் நம்பர்னு கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒன்று மார்க் ஷீட் நம்பரை என்ட்ரு பண்ணலாம். 2 மார்க் ஷீட் இருக்குல்ல, அதில் ஃபைனல் இயர் எப்போயுமே செகண்ட் இயர் மார்க் ஷீட் நம்பரை கொடுங்க, இல்லை ஃபஸ்ட் இயர் மார்க் ஷீட் நம்பர் கொடுங்க. இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, டிடிஎட் முடித்த டிகிரி சர்டிஃபிகேட்டையும் அந்த நம்பரையும் கொடுக்கலாம். ஆனால் அந்த நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது டிகிரி சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து கம்பல்சரியாக அப்லோட் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதா? அந்த இடத்துல கேள்வி கேட்குறீங்களா, டிப்ளமோ சர்டிஃபிகேட் நம்பரை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஆனால் அப்லோட் பண்ணும்போது 2 மார்க் ஷீட்டோட டிப்ளமோ சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து அப்லோட் பண்ணியிருந்தால் தான் அந்த நம்பரை இங்கே கொடுக்கணும். இல்லையா, மார்க் ஷீட் நம்பர் மட்டும் கொடுத்து 2 மார்க் ஷீட்டையும் அப்லோட் பண்ணிடணும். புரியுதுங்களா? மெர்ஜ் பண்ணி. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே கொடுக்குறது. அடுத்தது எந்த நேம் இன்ஸ்டியூட்டோட நேம் மார்க் ஷீட்டில் இருக்கும் அதை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கரெக்டாக பாருங்கள். லாஸ்ட்டாக ஃபைனல் இயர் மார்க் ஷீட்டில் எப்போ பாஸ் பண்ணிங்கன்னு போட்டிருக்கோம் அந்த மந்த்து போடணும். பீரியட் ஆஃப் ஸ்டடி ஃபஸ்ட் இயர்லேருந்து
செகண்ட் இயர் வரைக்கும் எப்போ படிச்சிங்க அப்படின்னு போடணும். அது டிசியில் போட்டிருப்பாங்க. டிசி வச்சுருந்தீங்கன்னா டிசியில் இருக்கும் நீங்கள் என்றைக்கு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிங்க, என்றைக்கு முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரியடை கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். அடுத்தது மோடு ரெகுலர் பர்சன்டேஜ். இந்த மார்க் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரியணும். எப்படின்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணணும். ஃபஸ்ட் இயரில் ஒரு 3 பேப்பர், செகண்ட் இயரில் ஒரு 5 பேப்பர் எழுதியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் நடந்தது 150 மார்க்குக்கு. ஓகே, அப்போ நான் எடுத்தது 3 பேப்பர் இருக்குது. இதில் 84, இதில் ஒரு 110, இது ஒரு 150 தானே, 130ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி இந்த 5 பேப்பர் ஸோ மொத்தம் 8 பேப்பர் மார்க்கையும் ஆட் பண்ணணும். நீங்கள் எடுத்த மார்க்கு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சேர்த்து தான் இருக்கும் 150 மார்க்குன்னு, புரியுதுங்களா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி 8 பேப்பருமே நடந்தது 150 மார்க்கு. அப்போ 150 × 8 0 8 40 மிச்சம் 4 12. அப்போ 1200ன்றது டிவைடரில் வரணும், புரியுதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 150 தான் எல்லாருக்குமே நடக்காது, சில பேர் 125க்கெலாம் நடந்திருக்கு. ஸோ அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்த மார்க்கு மேலே வரணும், டோட்டலாக × 100 அப்படின்னு போட்டு பர்சன்டேஜாக மாற்றணும். சில பேர் ஃபைனல் இயர் மட்டும் பர்சன்டேஜ் கணக்கு பண்ணி போட்டிருக்கீங்க, தப்பு. ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் சேர்த்து தான் பர்சன்டேஜ் போடணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய தவறு. ஸோ இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணணுங்க. அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. சரிங்களா? ரைட். இதெல்லாம் யாருக்காக அப்படின்னா நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, இதில் தப்பு பண்ணிடக்கூடாது, அது உங்களுக்காக. ஆனால் எப்பயும் போல் பாதி பேர் சும்மா அப்ளை பண்ணி சும்மா எழுத போகிறீங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? என்னடா அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் இந்த டவுட்லாம் கேட்குறதே அவங்க தான். சரிங்களா? ஒழுங்காக படித்து ஒழுங்காக அப்ளை கரெக்டாக அந்த அவங்களே இதில் கரெக்டாக கொடுத்துருக்கானுங்க. சரிங்களா? அதை பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். விளையாட்டுக்கு தான் சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒழுங்காக படிங்க, யாராக இருந்தாலும் படிங்க. இந்த போஸ்டிங் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிறவங்களுக்கோ டிஎன்பிசியில் அதர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கோ தான் தெரியும். ஏன்னா அங்கே மினிமம் 1,00,000 பேர் காம்படிஷனில் இருப்பாங்க. ஆனால் இங்கே காம்படிஷன் எடுத்துக்கிட்டாலே 10,000 பேர் தான். உண்மையிலே படிக்கிறவங்க காம்படிட்டர் அப்படின்றவங்க 10,000 பேர் தான். சரிங்களா? அதுலேயும் ஃபுல் டைம் படிக்கிறவங்க 5,000 பேர் தான். வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க ஒரு 5,000 பேர் இருப்பாங்க. சரிங்களா? வேலைக்கு போகிறவங்க தான் இங்கே அதிகம். ஓகே, வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க 5,000 பேர், ஃபுல் டைமாக படிக்கிறவங்க ஒரு 5,000 பேர் இருப்பாங்க. மொத்தத்தில் இந்த 10,000 பேருக்கு தான் போட்டியே. அதில் 2,000 போஸ்டிங். சரிங்களா? அதெல்லாம் 5 பேரில் ஒரு ஆளாக நீங்கள் இருந்தால் போஸ்டிங். ஸோ இப்படி ஒரு பொண்ணான வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த தடவை போஸ்டிங் போகணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புதுசாக அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் அட்ரஸ் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டையும் கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோவில். அந்த வீடியோ லிங்க்லாம் கொடுக்குறேன், பாருங்கள். பொறுமையாக பார்த்துட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொடுங்க. அந்த இடத்துல உட்காந்து கால்குலேட் பண்ணி தப்பாக என்ட்ரு பண்ணிடாதீங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எதையும் மிஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் எதுவும் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஆல்ரெடி நிறையா வீடியோஸும் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.